ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மூணாரோட ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோடய ரூட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ராமநாதபுரத்தில் இருக்கேன். ராமநாதபுரத்துலேருந்து மதுரை, மதுரையிலேருந்து தேனி, தேனியிலேருந்து போடியிலேருந்து போடிமேடு போய் அங்கேருந்து தேவிக்குளம், அப்புறம் மூணார். இதுதான் நம்மளோட ரைட் பிளான். நான் இப்போ சிவகங்கை டு மதுரை அவுட்டரில் போயிட்டுருக்கேன். அப்போ தான் ஒன்று பார்த்தேன், ஒரு சின்ன பையன் இங்கே ஸ்கேட்டிங் போய்கிட்டு இருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் பைக்கில் இருந்து அவனை அப்படியே கைட் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரில். காலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். ஸோ அதனால் ரோட்ஸில் எங்கேயுமே டிராஃபிக் இல்லை. ஸோ ரொம்ப குயிக்காகவே நான் தேனி வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் பைக்கில் ஃபியூல் இல்லை. ஸோ பெட்ரோல் பங்கை தேடி போய்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் பெட்ரோல் பங்க் வரணும்னு நினைக்கிறேன். டேங்க் ஃபுல் பண்ணு. இந்த பெண்டிலேருந்து ஹில் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரோடு வந்து போடியிலேருந்து போடிமேடு போகிறதுக்குள்ள ரோடு. ஹில் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு இந்த ரோடு வந்து வியூ ரொம்ப அழகாக தெரியும். ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட், எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரான இடத்துல அழகான வியூவோட ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அந்த ஹோட்டல் பேர் சில்பர்க் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட். போடிமேட்லேருந்து மூணார் போகிற ரூட்டில் இருக்குது. ஃபுட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த பக்கம் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரைடை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு பார்டர் எண்ட் ஆகி கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கேரளாவில் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கனால மோஸ்ட்லி ஆஃப் ரோடாக தான் இருக்குது. நான் ஒரு அட்வென்ச்சர் டூரரில் வந்திருக்கனால எனக்கு அந்தளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் சஸ்பென்ஷன் உள்ள பைக்கில் வந்ததுனால எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் நார்மல் பைக்ஸில் வர்றவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் இந்த ரைடு கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும். பட் ரைடர்ஸ்னு வரும்போது இதெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. அவங்க ரைட்ஸை என்ஜாய் பண்ண தான் நினைப்பாங்க. இங்கே ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. சைட்ஸில் உள்ள ராக்ஸ்லாம் வந்து பிரேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் சேஃப்டினால் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரோட்ஸில் உள்ள ராக்ஸை கிளியர் பண்ணோன்னா நாங்கள் கிளம்பியாச்சு. லடாக்கில் பைக் ட்ரைவ் பண்ண ஒரு ஃபீல் இந்த இடத்துல கிடைக்கிது எனக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடத்துல பைக் ஓட்டுறதுக்கு. பிகாஸ் என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல் ஸ்டீப் தான். இந்த இடத்துல பைக் ஓட்டவே ரொம்ப த்ரில்லாக இருக்குது. மூணாரை என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள மூணாரோட லேக் வியூ இது ரொம்ப சூப்பராக இருக்குது.
இதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடம். ஹோட்டல் நேம் வந்து மர்தோமா ரிட்ரீட். இது எங்கே இருக்குன்னா மூணார்லேருந்து டாப் ஸ்லிப் போகிற வழியில் இருக்குது. ரொம்ப டீசெண்டான இடம். ரூம்லேருந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே மாட்டுப்பட்டி டேம் போய்கிட்டு இருக்கோம். மாட்டுப்பட்டி டேம் போகும்போது உள்ள வியூஸை பாருங்கள். இப்போ நம்ம அந்த பார்த்த பிரிட்ஜு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இந்த ஜெட்ஸ்கி ரைட் பண்ணுற இடம் ஒன்று இருக்குது. இங்கே வந்து இதை ரைட் பண்ணுறதுக்கு வந்து 300 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ரைடராக போய் அதில் ஸ்டே பண்ணிக்கணும். இங்கே வந்து ஒரு ரைட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். எக்கோ பாயிண்ட் மூணாரில் இருக்க எலஃபண்ட் பார்க். இங்கே போனால் நீங்கள் எலஃபண்ட் அதோட ஃபீடிங் ப்ராசஸ் எல்லாம் பார்க்கலாம். என்னது
தான் கொஞ்சம் போட போகிறோம்.